இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்று சென்னையில் தனது அதிரடி தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இன்று சென்னையில் தனது அதிரடி தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். சென்னை மாவட்டத்தின் முக்கிய தொகுதிகளில் இன்று மாலை நடைபெறவுள்ள இந்த பரப்புரை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அவர்கள் தற்போது வெளியிட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக பார்க்கலாம். பரப்புரை இடங்கள் மற்றும் நேரம். தலைமை நிலைய செயலகம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் மற்றும் தேவகவின் வெற்றி தலைவர் அவர்கள் இன்று ஏப்ரல் 15ஆம் தேதி புதன்கிழமை சென்னையில் சூறாவளி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கான தேர்தல் ஆணையத்திடம் உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையின் மையப்பகுதியான தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி, 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி, எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதி ஆகிய 3 முக்கிய தொகுதிகளில் இன்று மாலை 4 மணி முதல் வாகன பிரச்சாரம் நடைபெறவுள்ளது. இதற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் கட்சி நிர்வாகிகளால் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தொண்டர்களுக்கான முக்கிய கட்டுப்பாடு. இந்த பரப்புரை நிகழ்வின் போது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தலைமை பீடம் சில அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. முக்கியமாக பரப்புரை வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது மற்ற வாகனங்களிலோ தொண்டர்கள் யாரும் கண்டிப்பாக பின்தொடரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மிக சரியாக பின்பற்றி கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பாகவே கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஒரு முக்கிய வேண்டுகோளை வைக்கப்பட்டுள்ளது. நேரலை மற்றும் பொதுமக்களுக்கான வேண்டுகோள். பாதுகாப்பு மற்றும் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்வில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உடல்நலம் குன்றியவர்கள் நேரில் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். நேரில் வர இயலாதவர்கள் தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக வலைதள நேரலையில் வாயிலாக தலைவரின் உரையை நேரலையில் காணலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் தனது முதல் தேர்தலை சந்திக்கும் நிலையில் இன்றைய சென்னை பரப்புரை அரசியல் வட்டாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.